அடுத்த பாடல் 1748. உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருள் ஆணை அப்படின்னு சொல்றோம். இப்போ சென்ற பாடல்ல இறைவன் வெளிப்பட்டாரு, தொழுந்து வழங்கி நின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெளிப்பட்டு நின்ற இறைவன், அவருக்குள்ளது வெளிப்பட்ட நின்ற இறைவனை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என் உடம்புக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த இறைவன் எப்படி இருக்காராம், இவர் என்ன உணர்ந்தாராம், உலகினில் ஒன் பொருள் ஆணை அப்படின்னு சொல்றாரு. ஒன் என்றால் ஒன் மிகுதி என்று பொருள். அப்ப இந்த உலகத்துல உலகினில்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? அப்ப தனக்குள்ள எப்படி இறைவனை உணர்ந்தாரோ, எப்படி ஒரு அன்பு வடிவமாக அமைதி வடிவமாக தனக்குள் எப்படி இறைவனை உணர்ந்தாரோ, அதே இறைவன் அதே ஆற்றலோடு தான் இந்த உலகம் முழுமையாகவே அவர் கலந்து நிற்கிறாரா இந்த இடத்துல. அது எப்படி மிகுதியாக எல்லா பொருளையும், எந்த ஒரு பொருளை எடுத்து பார்த்தாலும் அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காரா, வேற பொருளே இல்லையா. மரம், செடி, கொடி, பறவை எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அசையும் பொருள், அசைய பொருள், காற்று எதை எடுத்தாலும் சரி, 5 பூதங்கள் எதை எடுத்தாலும் சரி, அவர் மட்டும்தான் அங்கு மிகுதியாக இருக்கிறாரே தவிர்த்து வேறொரு பொருளே அந்த இடத்தில் இல்லை. அதான் உலகை உணர்ந்தேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, கொணர்ந்தேன் கோளையும் கோவிலேன் நெஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணாராம், உள்ள கொண்டு வராராம் இந்த இடத்துல. யாரை கொண்டு வராரு, ஏற்கனவே உள்ள இருந்து இறைவன் வெளிப்பட்டுட்டாரு. ஈசன் உள்ள எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஈசனை உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டாரு. இப்போ அதே இறைவனை தான் வெளியிலேயே உணர்றாரு. இப்போ வெளியில எதெல்லாம் உணர்றாரோ அதை கொணர்ந்தேன், கொண்டு வந்தேன், உள்ள கொண்டு வராரா இந்த இடத்துல. எதை கொண்டு வந்தார் உள்ள, குவளையம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். குவளையம் அப்படின்னா இப்போ முதல் படியில சொன்னார் இல்லையா, உலகினில் ஒன் பொருள் ஆணை அப்படின்னு சொன்னார், எல்லா பொருளையுமே கலந்து இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வருதல். இப்போ ஒரு மூலஸ்தானத்துல போய் நின்று சிவபெருமானை பார்க்குறோம், இல்லை பெருமாள் அவரவர்கள் விருப்ப தெய்வத்தை பார்க்கும்போது மனம் எப்படி உருகும் எல்லாருக்கும். ஒரு சில வினாடிகள் முழுசெல்லாம் உருகிலாம் வெளியில வராது. ஒரு போய் நின்று அப்படி சாமியை பார்த்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கு பலர்லாம் அசைய மாட்டாங்க, லயிச்சு நிற்பாங்க, கண்ணில் இருந்து தண்ணி வரும். அப்படி நான் சொல்றது பக்தியின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கே சொல்றேன். சிறிது நேரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி சரி வீட்டுக்கு போவோம், அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கிளம்பி வந்துடுவோம். அந்த ஒரு எண்ணம் ஒரு கோவிலுக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த எண்ணம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளை பார்க்கும்போது வருமா என்றால் வராது. ஒரு சாதாரண அதே கோயிலுக்கு வெளியில ஒரு நேற்று போட்ட ஒரு குப்பையோ பேப்பரோ ஏதோ ஒன்று அங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், பேப்பர் தானே, குப்பை தானே, இல்லை பழைய பூ தானே. சில நேரம் இப்போ இறைவனுடைய பூ கிடைச்சிருச்சு, பழைய பூ கிடைச்சிருச்சுன்னு கூட எடுத்துட்டு வருவோம். ஆனால் அதே பூ கருகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் 10 நாள் ஆகி போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த பூ? இறைவனுக்கு போட்ட பூ தான். முதல் நாள் ஆகா சிவனுடைய பூ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. அதே பூ ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி காஞ்சி கருகி போய் கிடக்கும் மூலையில குப்பை மாதிரி. அந்த எண்ணம் நமக்கு வருமா என்றால் வராது. ஆனால் அந்த பொருளிலும் இறைவன் தான் மிகுதியாக கலந்திருக்கின்றான். கோயிலுக்குள்ள இருக்க பூவாக இருந்தாலும் சரி, காய்ந்து போன பூ, பேப்பரு, நாறு எதாக இருந்தாலும் சரி, அப்போ மூலஸ்தானத்துல இறைவனை பார்க்கும் பொழுது நமக்கு வருகின்ற எண்ணம் இந்த பொருளை பார்த்தால் நமக்கு வருமா என்றால் உறுதியாக இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வராது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, உணர்ந்தேன், வெளியில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்த இறைவனை தான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மூலஸ்தானத்துல இறைவனை பார்க்கும்போது எப்படி உணர்ந்தாரோ அதே மாதிரிதான் உணர்ந்தாரோ. இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் அவர் உணர்ந்த இறைவன் தனக்குள்ளே சகஸ்ர தலத்துல எப்படி ஒரு இறைவனை உணர்ந்தாரோ அந்த இறைவன் தான் உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் மிகுதியாக கலந்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி மிகுதியாக கலந்திருக்க இறைவனை உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்றார். உள்ள கொண்டு வந்துட்டாருன்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஒரு குப்பையை பார்த்தா கூட ஆஹா அதுக்குள்ள பார்த்து மூலஸ்தானத்துல இறைவனை பார்த்தா எப்படி ரசிப்பாரோ அதே மாதிரி இந்த குப்பையில இருக்க இறைவனை கூட பார்த்தா ரசிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல கோலயம். அந்த எண்ணத்தை என்ன பண்ணிட்டாராம், உள்ள கொண்டு வந்துட்டாராம். கோயில் என் நெஞ்சம் அப்படிங்கிற. அப்ப உள்ள என்ன, கோவில் என்றால் ஏற்கனவே எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். கோயில் என்றால் அரசன், இல்லை என்றால் இல்லம். ஸோ உள்ள அந்த ஈசன்னா அரசன்னு சொன்னோம் இல்லையா, தலைவன்னு சொன்னோம் இல்லையா, அவர் என்ன பண்ணாரா, இந்த நெஞ்சத்திலே உள்ள வந்து நிரந்தரமாக குடிகொண்டார். அப்போ இறைவனை எப்படி அன்பின் உருவமாக எப்படி அவர் உணர்ந்தாரோ அந்த இறைவன் அவருடைய நெஞ்சத்திற்குள்ளேயே தலைவனாக வந்து அமர்ந்து விட்டார். இப்போ முன்னாடி சகசரதலத்துல இருந்தார், 6 சக்கரத்துல இருந்தார். இப்போ அவருடைய நெஞ்சத்திற்குள்ளேயும் குடிகொண்டு விட்டார். அப்ப இப்ப நெஞ்சத்துக்குள்ள இல்லையான்னு கேட்டா இப்ப ஏன் இருக்காரு.
ஆனால் அது மாயையிலையும் மறைந்து இருக்கிறது. ஸோ அப்போ உள்ள இருந்து வெளிப்பட்டுட்டார், இவர் நெஞ்சத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா என்ன பொருள்? அப்போ அவருடைய உள்ளத்தில் இருந்து, அவர் நெஞ்சத்தில் இருந்து அன்பானது வந்து கொண்டே ஊற்றெடுத்து வந்து கொண்டே இருக்கும். அன்பு வெளிப்பட 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 ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். இது 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில என்ன சொல்றாரு? புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே அப்படின்னு சொல்றாரு. புணர்ந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ உள்ள இருந்து அன்பு ஒண்ணு வெளியில வந்துச்சு இல்லையா? அதற்குள்ள ஒண்ணா கலக்குறாராம் யாரு? இவருடைய மனம், இவருடைய உள்ளம், இதெல்லாம் என்ன செய்தா? ஒண்ணா கலக்குதான். புணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. புனிதனும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? இறைவனை தான் சொல்றாரு புனிதனும்னு. எந்த இறைவனோடு இவர் ஒன்றாக கலக்கின்றாரோ அந்த இறைவன் புனிதனாக இருக்கின்றார், மாசு மறு இல்லாமல் இருக்கின்றார். ஏன் அப்ப இந்த இடத்துல புனிதனும்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வீட்ல ஒரு நல்லா இருக்க பால் இருந்தா, இன்னொரு பாத்திரத்துல பால் நல்லா இருந்தா அப்பதான் 2த்தையும் ஒண்ணா சேர்ப்போம். இல்லைன்னா சேர்க்க மாட்டோம். இல்லைங்களா? எந்த பொருள் எதனோடு சேர்த்தாலும் சரி. இப்போ 2 டப்பால வேற வேற பொருள் இருக்கு. ஆனால் 2ம் ஒன்றுதான். இதுலயும் அரிசி, அதுலயும் அரிசி. இதுலயும் பருப்பு, அதுலயும் பருப்பு. 2மே பார்ப்போம். நல்லா இருக்கா? 2த்தையும் ஒண்ணா போடு. அப்படிதான் போடுவோம். எல்லாம் போட மாட்டோம். இல்லையா? இப்ப இறைவன் எப்படி இங்க புனிதமானவனாக மாசு மறு இல்லாதவராக இருக்கிறாரோ, திருமூலரும் அப்படியே இங்கு மாறி விடுகின்றார். அதனாலதான் சொல்றாரு, புணர்ந்தேன், நான் அந்த இறைவனோடு ஒன்னா கலந்துட்டேன். அவரு புனிதனும் அப்படின்னா அப்ப நானும் புனிதன் ஆயிட்டேன். இறைவன் தன்னையும் புனிதப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை சொல்லும் பொழுது கேட்பவர்களுக்கு யாருக்காவது தோணும், இது எப்படி சாத்தியமா, இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு தான் அவரே பதிலும் சொல்றாரு, பொய்யல்ல மெய்யே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பொய் கிடையாதுப்பா. இதெல்லாம் பொய்னா என்ன? மாயை என்று பொருள். நம்ம பொய்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு பொருளை, ஒரு செய்தியை மாற்றி சொல்லுதல், அதான் பொய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு பொருளை நம்ம எதை சொல்ல வேண்டுமோ அதை திரித்து சொல்லுதல், இது பொய். வழக்கமா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது மூல கருத்து என்னன்னா, அது மாயை என்று பொருள். அப்ப இதெல்லாம் மாயை கிடையாதுப்பா, நான் இதெல்லாம் உண்மையை தான் அனுபவிச்சேன், மெய்யே, இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்படி நடந்த பின்பாக என்ன நடக்கின்றது? இறைவன் புனிதனா இருக்காரு, இவரும் புனிதனா மாறிட்டார். அப்ப என்ன அதன் பின்பு எங்க நடக்கின்றது? பணிந்தேன் பகலவன் பாட்டும் ஒளியே அப்படின்னு சொல்றாரு. பணிந்தேன் அப்படிங்கிற, பணிந்தேன்னா இந்த இடத்துல தெரியும் எல்லாம், பணிதல். இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு அவருக்கு. அப்போ அவருடைய மனதில் எப்படி இருக்க வேண்டும் சிந்தனை? ஆகா, எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, நானே உலகின் பெரியவன். இது போல எண்ணம் சாதாரணமா தோணும்ல மனிதனுக்கு. ஒரு கோயில்ல வந்து ஆளா கூப்பிட்டு அவருக்கு ஒரு மாலை மரியாதை பண்ணிட்டாலே இந்த இடத்துல அவ்வளவு பெருமை இருக்கும். பாருங்க, எனக்கு தான் எல்லாம் முதல் மரியாதை பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். மனுஷன் தான் மனுஷனுக்கு பண்றான் கோயிலுக்குள்ள, சாமி பண்ணல. ஆனால் அதற்கே அவர்களுக்குள் அவ்வளவு பெருமை, கர்வம் இருக்கும். பார்க்கறாள்கிட்டலாம் சொல்லுவாங்க, நேற்று கோயிலில் என்னை கூப்பிட்டு ஆளா மரியாதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய செயல் நடந்திருக்கின்றது. தானே புனிதனாக மாறி இருக்கிறார், அமைதி அனுபவிக்கிறாரு, அன்பு அனுபவிக்கிறாரு. ஆனாலும் அவர் இந்த இடத்தில் பணிவாக எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற மனநிலையில் தான் அவர் இங்கு நிற்கின்றார். அதான் பணிந்தேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து பகலவன் பாட்டும் ஒளியே அப்படின்னு சொல்றார். பகலவன்னா சூரியன் பொருள் இருக்கு. ஆனா எந்த சூரியன்? காலை விடிவது முதல் மறையும் வரை இருக்கக்கூடிய சூரியனுக்கு பேர் தான் பகலவன் அப்படின்னு பொருள். பகலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சா இந்த இடத்துல? உலகம் மொத்தத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் இவருக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறார். எந்த வெளிச்சம்? மாயை இல்லாத வெளிச்சம். இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, அண்ட சராசரங்கள் முழுமையாகவே ஒவ்வொன்றும் ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கின்றது, இறைவன் இதனை ஏன் செய்கின்றார், எதற்காக செய்கின்றார், அத்தனையும் இவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ இன்னைக்கு நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அறிவியல் ஆய்வாளர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு கிரகத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு இப்போ 14 உலகம்னு சொல்லியாச்சு, ஒரு கிரகத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இன்னொரு கிரகம் இருக்குன்றது ஆனால் அதே அறிவியல் ஒத்துக்குது. ஆமாம் இருக்குது, இன்னொரு இடத்துல மனுஷங்கள்லாம் வாழ்கிறாங்கன்றது அதே அறிவியல் ஒத்துக்குது. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த உலகம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதை நம்மளால இருக்கிறதே தெரியலையே, அப்புறம் அது ஏன் எதுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? ஆனால் எல்லாத்தையுமே அவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மாயை விலகி நிலையில் அந்த சராசரம் இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா, உள்ள எந்த இறைவன் ஈசனாக இருக்கின்றானோ அந்த இறைவன் தான் இங்கு பாட்டும் ஒளியுமாக இருக்கின்றார். பாட்டும் ஒளியும் என்று சொல்லப்படுறது, நம்ம ஒரு பாட்டு பாடுறது, சினிமா பாட்டோ சாமி பாட்டோ ஏதோ ஒன்று பாடுதுன்னா பின்னாடி இசை ஒன்று வரும்.
இல்லையா? சத்தம். அதை ஒலி அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். பாட்டுனா பாடுதல் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். ஆனால் இந்த இடத்துல பாடல் என்று சொல்லப்படுவது ஒரு சத்தத்தினுடைய பலன் தான் பாட்டு இங்க. இப்போ ஒளியே பாட்டும் ஒளியே அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒளின்றது ஒரு சத்தம். நம்ம படிச்சிருப்போம் சர்வ சிஷ்யில இறைவன் சத்தத்திலிருந்து தான் அனைத்தையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி. சத்தம்னா இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, இந்த சத்தம் கிடையாது. இதையும் பலமுறை சொல்லியிருக்கோம். அது வேறு சத்தம். ஞானத்துல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சத்தம். அப்ப அந்த சத்தத்துல தான் சர்வ சிருஷ்டி உலகம் எல்லாமே வந்துச்சு. அது வருவதில் இருக்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? ஒரு சத்தம் கேட்டவுடனே அந்த இடத்துல விவசாயம் நடக்குது, மண் உருவாகுது, தண்ணி உருவாகுது, காத்து உருவாகுது, 5 பூதங்களும் உருவாகுது. அப்புறம் அது ஒவ்வொன்றும் செயல்படுகின்றது. இல்லையா? சூரியன் தானா வருது, மழை தனியா தானா நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இறைவன் சதா சர்வகாலம் நடனமாடிக்கொண்டே இருந்து இந்த செயலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ அவருடைய செயல் எங்க ஆரம்பிக்கிறது? ஒரு சத்தத்தின் உள்ளிருந்து தான் நடராஜராக வெளிப்பட்டு இது எல்லாமே அவர்தான். சத்தமும் அவர்தான். அது செய்யற செயல் தான் இங்க நடராஜரா உருவகம் கொள்றோம். அப்போ இந்த சத்தத்தில் இருந்து தான் இந்த உலகம் எல்லாமே நடக்குது. பாட்டு என்று சொல்லப்படுது அதனுடைய பலன். திடீர்னு ஒரு சத்தம் வருது, தானா மழை பெய்யுது இல்லையா? சூரியன் வந்துருச்சு. இதெல்லாம் புரிந்து கொள்ளுக்காக பாட்டு உவமையா சொல்றோம். இந்த இடத்துல பாட்டுன்னா அதனுடைய பலன் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் வரா வெளியில? நடராஜ பெருமானுடைய தத்துவமானது இங்கு வெளிப்படுகின்றது. அதான் பணிந்தேன் பகலவன் அப்படின்னு சொல்ல இல்லையா? அந்த நடராஜ பெருமாள் வெளிப்படுறாராம். அவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. மாயை விலகிருச்சு. மாயை விலகுனில நடராஜர் பெருமான் இங்கு வெளிப்பட்டு அவர் தான் இந்த இடத்துல மாயை விளக்குறதும் அதே இறைவன் தான். விளக்குவதும் இறைவன் அவர் தான். விளக்குனதுக்கு பின்பாக பார் நான் என்று காண்பிப்பதும் அந்த இறைவன் தான். தான் எப்படி அண்ட சராசரங்களை இயக்கி கொண்டிருக்கின்றேன், ஏன், எதற்கு, எப்படி என்பதை அத்தனையும் இவர் அங்கு உணர்த்துகின்றார். இதை நாலாந்தட்டியில சொல்றாரு. அப்ப எந்த ஒரு நன்மை ஏதோ ஒன்று நமக்கு நடந்தாலும் சரி, இங்கு பணிவு என்ற ஒன்று இருந்தால்தான் அதற்கும் மேலான ஒரு நிலையை உணர முடியும் என்பதை இந்த 4வது அடியில நமக்கு புரிய வைக்கிறார். பணிவு வேண்டும். எதாக இருந்தாலும் சரி, பணிவு இல்லை என்றால் இங்கு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை உணர இயலாது, உணர்வது கடினம். இப்போ அவ்வளோ பணிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். தனக்குள்ள இருந்த இறைவனே வெளிப்பட்டாலும் சரி பணிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஒரு நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தனது நெஞ்சத்தில் அன்பு வடிவமாக உணர்ந்த அன்பு வடிவமாக வெளிப்பட்ட இறைவனை உணர்ந்தேன். அந்த இறைவன் தனக்குள் உணர்ந்த இறைவன் தான் இந்த வெளியில இருக்கக்கூடிய அத்தனை பொருளாகவும் இருப்பதை தெரிந்து கொண்டேன். அந்த இறைவனை தனது நெஞ்சத்திற்குள்ளே கொண்டு வந்தேன். அந்த நெஞ்சத்துக்குள்ள கொண்டு வந்தேன்னா அந்த எண்ணத்தில் பார்க்கக்கூடிய பொருளை எல்லாம் இறைவனாக பார்த்தல், உணர்தல். அந்த எண்ணத்தை கொண்டு வந்த இறைவன் என்னுடைய நெஞ்சத்தில் கோவில் கண்டார். இப்போ இறைவன் எப்படி அந்த கோயில் கொண்ட இறைவனோடு நான் புணர்ந்தேன். எப்படி இறைவன் புனிதனா இருக்காரோ அப்போ நானும் புனிதன் ஆயிட்டேன். இதெல்லாம் பொய் இல்லை, உண்மை. மாயை விலகிய நிலையில் நிற்கின்றேன். ஆனாலும் இங்கு பணிந்துதான் அந்த இறைவனை வணங்கி கொண்டு என்னுடைய சாதகத்தை செய்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானானவர் வெளிப்பட்டு அருளினார். அந்த பாடலுடைய கருத்து.